வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் மெஜிஷியன் யார் தெரியுமா? நம்ம கிருஷ்ண பரமாத்மா தான். அவரை விட பெரிய மாயாஜாலம் யாராவது இருக்க முடியுமா? சொல்லப்போனால் மகாபாரதத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருடைய மாயாஜாலம் வேலை பண்ணியிருக்கு. அது நமக்கு படித்தாலே தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட மாயாஜாலனுக்கு ஒருத்தர் கொஸ்டின் பண்ணுறார். யார்? நம்ம நாரதர் தான். நேர கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு, கிருஷ்ணா, நீ பெரிய மாயாஜாலம் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் நான் யார்? பிரம்ம ரிஷி. பிரம்மத்தையே உணர்ந்தவன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, பிரம்ம ரிஷின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த பிரம்ம ரிஷி கிட்ட உன்னுடைய மாயாஜாலம்லாம் எதுவும் பலிக்காது, உன்னுடைய மாயை எதுவும் பலிக்காது அப்படிங்கிறாரு. கிருஷ்ணர் எதுவுமே சொல்ல, சிரிச்சுக்கிறார். அப்படியா? ஆமாப்பா, இருக்கலாம், எதுவும் பலிக்காமல் இருக்கலாம். சரி, எனக்கு இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்குறார் கிருஷ்ணர். உடனே நாரதர், என்ன ஹெல்ப் வேணும்? டெல் மீ, ஐ வில் டூ இட் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, அதுவும் அந்த கிராமம் தெரியறதே, அந்த கிராமத்துக்கு போயிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு. ஒன்று நாரதருக்கு, என்னடா அது, இவ்வளோ பெரிய பிரம்ம ரிஷி என்ன போய் தண்ணி கொண்டு வர சொல்கிறாரு, அதுவும் கிருஷ்ணர். ஆனால் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. கிருஷ்ணர் சொன்னால் மறுக்க முடியுமா? சரின்னு சொல்லிட்டு நேராக அந்த கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமத்துக்கு போனால் அது பச்சை பசேல்னு நல்ல செழிப்பாக இருக்குது அந்த கிராமம். அந்த கிராமத்துக்கு அவர் போன உடனே ஒரு குடிசை, அந்த குடிசையோட கதவை லேசாக தட்ட போகிறார். கதவு திறக்கிறது. கதவை திறந்த உடனே ஒரு அழகான பொண்ணு கையில் ஒரு சொம்போடு நிற்கிறான். இந்தாங்க குடிக்க இளநீர்னு நாரதர் கேட்காமையே அவர்கிட்ட கொடுக்குறார். நாரதருக்கு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. உடனே அந்த அந்த இளநீரை வாங்கி குடிக்கிறார். குடிச்ச உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, உள்ளே வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேங்கிறார். ஏதோ மகுடிக்கு பயங்கின பாம்பு மாதிரி நாரதர் அந்த பொண்ணு பின்னாலேயே போகிறார். போயிட்டு அந்த பொண்ணு சாப்பாடு போடுறா, சாப்பிட்றார். சாப்பிட்டதுக்கப்புறம் தாம்பூலம் கொடுக்குறா. தாம்பூலத்தை போட்டு கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணுறார். அப்போ தான் நாரதருக்கு தோணுது, இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா. நம்ம தேவலோகத்தில் ரொம்ப ஊர்வசி மேனக இவங்கெல்லாம் இந்த அழகுக்கு முன்னாடி பிச்சை வாங்கணுமே, அவ்வளோ அழகாக இருக்காளே, இவ்வளோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டா என்ன அப்படிங்கிற எண்ணம் நாரதருக்கு வருது. உடனே அந்த பொண்ணுக்கிட்டே கேட்குறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, எங்கள் அப்பா வரட்டும், எங்கள் அப்பா கிட்டே கேளுங்க, அவர் சம்மதிச்சா நான் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறா. அந்த பொண்ணோட அப்பா கொஞ்சம் நேரத்தில் வராது. அப்போ நாரதர் சொல்கிறார், இது போல் நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்னு. உடனே அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாரதரே கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா பெரிய விஷயமாச்சே. ரொம்ப சந்தோஷம்னு சம்மதிச்சுடுறாரு. கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறது, நல்லபடியாக வாழறாங்க. நாரதருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அழகான மனைவி, அழகான மனைவி மட்டும் இல்லை, கூடவே பண்பும் இருக்குது, அன்பும் இருக்குது. அவர் ரொம்ப 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 பாசமாக பார்த்துக்கிறாங்க. அதோட நெட் ரிசல்ட் என்ன? அவங்களுக்கு 4 பசங்க பிறகுறாங்க. 4 பசங்களும் மணிமணியாக இருக்காங்க. நாரதருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? நிம்மதியான வாழ்க்கை, அன்பான மனைவி, அன்பான பசங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் இங்கே சுகமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாளைக்கு அவர் வீட்டு வாசலில் கட்டிலில் படுத்துட்டு இருக்கார். அப்போ திடீர்னு இடி மின்னல். இடி மின்னல் மட்டும் இல்லை, பேய் மழை. அந்த மழை வந்து உடனே வெள்ளம் வந்துடுறது. வெள்ளம்னா வெள்ளம், அப்படி ஒரு வெள்ளம். அந்த வெள்ளத்தில் நாரதரோட வீடு அடிச்சிட்டு போகிறது. வீடு மட்டும் இல்லை, அவருடைய 4 பசங்க, அந்த 4 பசங்களும் அந்த வெள்ளத்தில் பணமாக போகிறாங்க. கொஞ்சம் தொலைவில் வந்து அவருடைய மனைவி தத்தளிக்கிறது தெரியறது. இவர் அடித்து பிடிச்சி அங்கே போகிறதுக்குள்ள அந்த மனைவியும் இறந்து போய்டுறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வீடு போயாச்சு, மனைவி போயாச்சு, மக்கள் போயாச்சு. ஐயோ, இப்படி ஒரு சோதனை எனக்கு தேவையான்னு கண்ணை முடிக்கிறார். அவர் தொப்புன்னு ஒரு வறண்ட பூமியில் விழுறார். கண்ணை திறந்து பார்த்தா அங்கே தண்ணி இல்லை, புயல் இல்லை, காற்றல் இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, யாருமே இல்லை. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் கொஞ்சம் தொலைவில் ஒரு நிழலான உருவம் வர்றது தெரியுது. யாருன்னு முதல்ல தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவம் பக்கத்தில் வர 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 அவருக்கு தெரியுது, அது வேறு யாரும் இல்லை, நாராயணன், கிருஷ்ணன், அவன் தான். கிருஷ்ணர் வந்து நாரதரை வந்து ஒரு விஷமத்தனமாக பார்த்துட்டு, என்னப்பா நான் தண்ணி கேட்டேனே, தண்ணி எங்க அப்படிங்கிறார். அப்போதான் நாரதருக்கு புரியுது, ஆஹா, இதெல்லாம் கிருஷ்ணருடைய மாயை. அப்போ மன்னிப்பு கேட்குறார். கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்குறார் நாரதர். இது போல் என்னுடைய மமதையில் இப்படி பண்ணிட்டேன், இனிமேல் நான் இது போலாம் பண்ண மாட்டேன். உன் மாயையை யாராலும் வெல்ல முடியாது, ஆனால் இந்த மாயையை வெல்லக்கூடிய ஒரு சக்தியை எனக்கு அருள் பண்ணு அப்படிங்கிறாரு. கிருஷ்ணரும் அருள் பண்ணுறாரு. பகவத்கீதையில் 7வது சாப்டரில் 14வது ஸ்லோகம், அதில் கிருஷ்ணர் சொல்கிறார், முக்குணங்கள் உடைய என்னுடைய மாயைகள் எல்லாமே தெய்வீகமானது. அந்த மாயையை யாரும் கடந்து போக முடியாது. எங்கிட்ட யாரு சரணடைகிறாங்களோ, கம்ப்ளீட்டாக சரணடைகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் கடந்து போக முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த ஸ்லோகம் தான்
தெய்வீ ஹயேஷ குணமாயி மம மாயா துரத்யா மாமேவையே பிரபத்யந்தே மாயமேதம் தரந்திதே. ஆக கிருஷ்ணருடைய மாயாஜாலம் இல்லாமல் இந்த வாழ்க்கையே கிடையாது. நாம் எந்த பண்ணினாலும் சரி, இந்த உலகம் இயங்கிறது கிருஷ்ணருடைய மாயினால தான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எல் நானோ. வணக்கம்.